பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, காயம் ஒரு வருஷம். ஒரு வாரத்துல சரியா போற காயம் இல்ல இது, வாழ்நாள் பூரா மறக்க முடியாத வடு. அது இங்க இல்ல, இங்க. மூக்கையாத்தவர் பொண்டாட்டியவும் இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டியும் இங்கே பேரு காலத்துக்கு சேர்த்துருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. மூக்கை அவன் இன்ஸ்பெக்டரையும் இங்கே போட்டு தள்ளுறதுக்கு ஏற்பாடு பண்ண பாரு. போலீஸ் சுத்தி இருக்கானுங்கப்பா, போங்கப்பா போங்கப்பா. மருமகளே, மாமா, இந்த தாய் மாமனுக்காக நீ ஒரு உதவி பண்ணணும். மூக்கைய தேவன் பொண்டாட்டிக்கும் இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டிக்கும் ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு. மூக்கையா தேவன் பிள்ளைய இன்ஸ்பெக்டர் தொட்டிலுக்கும் இன்ஸ்பெக்டர் பிள்ளைய மூக்கையா தேவன் தொட்டிலுக்கும் மாத்திரு. உன் குடும்பம் இன்னைக்கு நிம்மதியா சோறு சாப்பிடுதுன்னா அதுக்கு நான் தான் காரணம். எங்கேயோ இடி இடிச்சதுன்னு நினைச்சேன், அது தப்பாம என் தலையிலே வந்து இறங்கிடுச்சு. இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு இத்தனை வருஷமா நான் செத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா, செத்துக்கிட்டு இருக்கேன். கையெடுத்து கும்பிடாதீங்க ஐயா, நான் பாவியா. எனக்கு உனக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சொல்ல மாட்டேன். என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச அந்த இடத்துலயே உசுர பாத்துக்க தாய். இந்த ஊர்ல எவனை பார்த்தாலும் கோவமா இருக்கான் சார். வாங்க போயிடலாம். டெல்லி குதிரைப்படையில இருந்து முத்துராமலிங்கத்தை பிடிக்க குதிரையெல்லாம் கொண்டு வந்தோம். அது பரவாயில்ல சார், மெரினா பீச்ல ரவுண்டு விட்டு பொழைச்சிக்கலாம். ரவுண்டுக்கு 10 ரூபா கிடைக்கும். காலகேயா, ஐயோ முத்துராமலிங்கம் ஐயா, என்ன பிடிக்கதான்ல இந்த ஊருக்குள்ள வந்தியா? இல்ல ஆமா, கையும் உடம்புல இருந்தாதான்ல என்ன பிடிக்க முடியும். என்ன சார், உங்க கையை வெட்ட வந்தவன் அவன் கையை எடுத்து கும்பிட்டு போறான். பின்னாடி இருந்து பார்த்தா எதுவும் தெரியாதுடா, முன்னாடி வந்து பாருடா. என்ன சார், இவங்க 2 பேர் தான் உங்க உயிரை காப்பாத்தினதா? ஆமாப்பா, ஒருத்தர் முதலா சுதந்திர போராட்டத்துக்கு வீரமா குரல் கொடுத்தவரு, இன்னொருத்தர் ஒரு வீரமான இனத்தை சாந்தப்படுத்தி ஆன்மீக பாதையில கூட்டு போனவரு. இவங்க 2 பேரையும் நாம என்னைக்குமே மறக்க கூடாதுப்பா. வணக்கம், ஜெய் ஹிந்த். ஏய் வா, அடம் பிடிக்காம வா. ஒரு அக்கிஸ்டுக்கு உதவி பண்றது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? முத்துராமலிங்கத்தையும் மூக்கையாவையும் அரெஸ்ட் பண்றது போலீஸோட டியூட்டி. அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். Got it? இந்த போலீஸுக்கு துப்பாக்கிக்கு பயப்படுறவன் நான் இல்ல, உங்க போலீஸுக்கே தண்ணி காட்டுவேன். இந்த பொண்ணுக்கு வாய்க்கொழுப்பு ஜாஸ்தி சார். யோ, கொழுப்பு கிழுப்புன்னு சொன்ன மூஞ்சிய பேத்துருவேன். போலீஸ்க்கு பயந்து பொம்பளை மாதிரி ஒளிஞ்சு வாழ்றானா? அவன் ஆம்பளனா என் முன்னாடி வந்து நிக்க சொல்லு. தைரியம் இருந்தா உன் போலீஸ் பவரை குப்பையில தூக்கி போட்டுட்டு முத்துராமலிங்கத்தோட கத்தி கட்டி சிலம்பு சண்டை போட்டு பார். போட்டியில முத்துராமலிங்க நெத்தி கிழிஞ்சு ரத்தம் வந்துச்சுன்னா அவர் மேல மட்டும் இல்ல, முத்துராமலிங்கத்தோட சேர்த்து 15 குடும்பத்து மேல எத்தனை கேஸ் வேணாலும் போட்டுக்கோ, எத்தனை வருஷம் வேணாலும் உள்ள வச்சுக்கோ. ஆனா ஓன் நெத்தி கிழிஞ்ச ரத்தம் வந்துச்சுன்னா
கேஸ வாபஸ் வாங்கிட்டு ஊரை விட்டு போயிருவியா? தைரியம் இருந்தா மோதி பார். நான் தயார். போட்டியை எப்ப வச்சுக்கலாம்னு முத்துராமலிங்கத்து கிட்ட கேட்டு சொல்லு. நாம அறிவை யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல அறிவை யூஸ் பண்ணணும், பலத்தை யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல பலத்தை யூஸ் பண்ணணும். பட் நீங்க முத்துராமலிங்கத்தை எப்படி சமாளிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. சார், இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் 3000 போலீஸ் இருக்காங்க. அதுல 10 பேர் சிலம்பாட்டம் தெரிஞ்சவங்க. அந்த 10 பேர் கூட மோதுறேன். அவங்கள நான் ஜெயிச்சுட்டு 11ஆவதா முத்துராமலிங்கத்தோட மோதுறேன் சார். சார், ஒருவேளை டிஎஸ்பி தோத்துட்டாலும் நாங்க போய் எல்லாரையும் அரெஸ்ட் பண்றோம் சார். என்ன பேசுறீங்க மிஸ்டர் ராமராஜன்? நீங்க பாட்டுக்கு அரெஸ்ட் பண்ணிடுவீங்க. போலீஸ் அராஜகம் கலவரம் பண்ணுவாங்க. பப்ளிக் 100 பேரை சுட்டு தள்ளிடுவீங்களா? நாம கலவரத்தை அடக்கிறவங்களா தான் இருக்கணும், உருவாக்குறவங்களா இருக்கக்கூடாது. ஒரு போலீஸ்கார கையை வெட்டுறது தப்பு தான். நம்ம டிபார்ட்மெண்ட்ல 75% மீசை வச்சவங்க தான் இருக்காங்க. நம்ம மீசை மேல ஒருத்த கையை வச்சா சும்மா விட்டுருவோமா? மிஸ்டர் அசோக் பாண்டியன் சார், யூ கேன் ப்ரோசீட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கம்பு சுத்துற விளையாட்டுல நான் ஜெயிச்சிட்டேன். ஆனா கத்தி கட்டி விளையாடுறது தான் போட்டி. அதுல எக்ஸ்பர்ட்டான ஒருத்தர் கிட்ட நான் பிராக்டிஸ் பண்ணணும். சார், திருநெல்வேலியில லாரி ராமையன் ஒருத்தர் இருக்கார் சார். அவர் உடனே வர சொல்லுங்க. எஸ் சார். வணக்கம் டிஎஸ்பி சார். வணக்கம் சார். நான் ராமையா தேவன். இவர் எங்க அப்பா. வணக்கம் ஐயா. நீங்க கத்தி கட்டி சிலம்பம் சொல்லி தரதுல எக்ஸ்பர்ட்னு சொன்னாங்க. கத்தி கட்டி விளையாடுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல டிஎஸ்பி சார். ஆமா, இந்த விளையாட்டெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஏதாவது போட்டியில கிட்டியில கலந்துக்க போறீங்களா? ஆமா, ஒரு அக்கிஸ்டோட மோத போறேன். எலஞ்சி மூக்கையா தேவரோட பையன் முத்துராமலிங்கம் ஒரு போலீஸ்காரன் கையை வெட்டிட்டான். கேள்விப்பட்டிருப்பீங்களே. அவங்க எல்லாரும் என்கிட்ட சரண்டர் ஆகணும்னா நான் இந்த போட்டியில ஜெயிக்கணும். சிலம்பாட்ட கத்தியால அவன் நெத்தியை நான் கிழிக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு நான் கத்துக்கிறேன். என்னடா சிங்கம் சிரிக்கிற? அந்த இன்ஸ்பெக்டர் சேதுராம என்னை உதாசீனப்படுத்தி கேஸ் எடுக்காம விரட்டினதுக்கும் அந்த மூக்கையா தேவை என்ன அவமானப்படுத்தினதுக்கும் இப்ப பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுப்பா. இப்ப அந்த சேதுராமங்கிட்ட வளர்ந்த குழந்தை தான் டிஎஸ்பியா வந்து நிக்குது. இந்த போட்டியில பிள்ளைங்களை மோத விட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் குத்திக்கிட்டு சாகணும். அதை பார்த்து 2 அப்பனும் துடிக்கணும். நீ பாதி சத்திரியன், பாதி சாணக்கியன். இல்ல, நீ முழு சகுனிடா. ஐயா ஐயனாரே, இந்த ஊரையும் என் குடும்பத்தையும் நீதான் காப்பாற்றணும். மாமா, அந்த டிஎஸ்பிக்கு திருநெல்வேலி லாரி ராமையா ராத்திரி பகலா கத்தி கட்டி சிலம்பம் சொல்லி கொடுத்துட்ருக்கான். ஆனால் முத்துராமலிங்கத்துக்கு எந்த பயிற்சியுமே கொடுக்காம இருக்கீங்களே. வல்லவன் சுத்துற பம்பரம் மண்ணுலையும் சுத்தம். சுத்துப்பட்டி 18 கிராமங்க வந்திருக்கோம். நீங்க ஜெயிச்சா நாங்க அத்தனை பேரும் ஜெயிச்ச மாதிரி. இந்த மீசையில இருக்கிறது வெறும் முடியல, ஒவ்வொரு தமிழோட மானம்.
இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.